ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஷால் அவர்கள் நேத்தி மதகஜ ராஜா படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல பார்த்துட்டு பார்த்துட்டு தமிழ் சினிமா ஆடியன்ஸும் மொத்தமும் விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நேற்று ஃபங்க்ஷன்லயே டிடி அவர்கள் விஷால் அவர்களுக்கு வைரல் ஃபீவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அதை நிறைய பேர் நம்பாம வேற ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் விஷால் அவர்களோட பாடி லுக்குன்னு எல்லாமே ரொம்ப மெலிஞ்சு கையெல்லாம் நடுங்கியவருக்கு வேற ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்துல இருந்தாரு. ஸோ அது சம்பந்தமா பிஸ்மி, அந்தனன் போன்ற சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஷால் அவர்கள் அவனிவன் படத்துல அந்த மாறுக்கண் தோற்றத்துல நடிச்சதுதான் இதுக்கு காரணம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங்ல கண் அந்த மாதிரி வச்சு அவர் நடிக்கல, அதுக்காக பிரத்யேகமா ஒரு ஆபரேஷன் கண்ணில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதோட பக்க விளைவுகள் தான் இது, இயக்குனர் பாலா தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பிளேம் பண்றாங்க. அண்ட் விஷால் அவர்கள் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது காரணமான்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் ஆனா இவங்க சொல்றதுலயும் சில உண்மைகள் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா மார்க் ஆண்டனி படத்தோட ப்ரொமோஷன்ல விஷால் அவர்களே இதை சொல்லியிருந்தாரு. அவனிவன்ல நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மாசத்துல ஒரு 2 நாள் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரும். அப்ப நான் என்னோட ரூமை விட்டு வெளியில வரமாட்டேன், ஜஸ்ட் கதவுக்கு கீழே சாப்பாடு மட்டும் அனுப்ப சொல்லிட்டு வெளியில யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவனிவன்ல நடிச்சதால விஷால் அவர்களுக்கு சில பக்க விளைவுகள் இருந்தது உண்மை. பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதுதான் காரணம்னு சொல்றது 100% கன்ஃபார்மா தெரியல. அண்ட் இந்த வதந்திகள் எல்லாம் பார்த்துட்டு விஷால் அவர்களோட டாக்டரே ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதாவது விஷால் அவர்களுக்கு வைரல் ஃபீவர் தான், அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, இப்போதைக்கு கம்ப்ளீட்டா அவரை பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்போலோவில் இருந்தே ஒரு அறிக்கை வந்திருக்கு. அண்ட் வழக்கம் போல இந்த அறிக்கையில் இருக்கிற டாக்டர் கையெழுத்து ஒன்றும் புரியல. பட் ஆனால் கண்டென்ட் இதுதான். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்க்குற மருத்துவரே அவருக்கு வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை நம்புறதை தவிர வேற வழி இல்லை. அண்ட் சீக்கிரமா இந்த ஃபீவர்ல இருந்து குணமாயிட்டு வரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் படத்துக்காக நடிகர்கள் லைட்டா உடம்பு ஏற்றலாம், குறைக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கண்ணில் ஆப்ரேஷன் பண்றது, தொண்டையில் ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா இதே மாதிரி அட்டக்கத்தி தினேஷ் அவர்கள் குக்கு படத்துல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஈவன் இப்பவும் அவர் நடிச்ச திருடும் போலீஸ் படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தினேஷ் அவர்களுக்கு சில சீன்ஸ்ல கண்ணு சைடா போயிட்டே இருக்கும். அண்ட் இப்போ லப்பர் பந்து வெற்றிக்கு அப்புறம் நான் குக்கு படம் நடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வருத்தமா சொல்றாரு. அண்ட் அதுவும் குக்கு, அவனிவன் 2 படங்களுமே பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அதுவும் இல்ல. நடிகை அனுஷ்கா அவர்களும் இதே மாதிரி இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக பயங்கரமா வெயிட் போட்டு அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களோட கெரியரே இப்போ போயிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டாச்சு, இதுக்கப்புறம் வர நடிகர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கட்டும். பட் விஷால் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வைரல் ஃபீவர் தான். ஸோ சீக்கிரம் குணமடைஞ்சு பழைய விஷாலா வரட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம்.